ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மினி விளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்மளுக்கு வேலையே இல்லை அப்படின்ட்டு நம்ம இருப்போம். ஆனால் அப்போ தான் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாத்திரம் திரும்பியும் சேர்ந்துடும். பாத்திரம் மட்டும் நம்மளுக்கு ஒரு நாளும் நம்ம சிங்கில் இல்லாமலே இருக்காது, எப்பவும் விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம எப்போல்லாம் சிங்கில் 1-2 பாத்திரம் பார்க்கமோ அப்பப்போ கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்குமே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அது எல்லாமே க்ளீன் பண்ணி சிங்க் எல்லாமே கழுவி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பசங்க வந்துடுவாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம சிம்பிளாக செய்யணும் அப்படின்னா 1-2 ஸ்நாக்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப சிம்பிளா செய்யறது பாத்தீங்க அப்படின்னா கேசரி தான். எங்க பாப்பாவுக்கு கேசரினா ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே, இன்னைக்கு அதையே செய்யலாம் அப்படின்ட்டு தான் செய்யறேன். கேசரி ரொம்ப ஈஸி, அது மேக்சிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுல நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா இதுல உள்ள சின்ன சின்ன டிப்ஸ்கள் நான் சொல்றேன். நம்ம கேசரி கிண்டும் போது சில பேருக்கு கட்டி வரும். அந்த மாதிரி கட்டி வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்டே வெந்நியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சுட்டு நீங்க ரவையில சேர்த்தீங்க அப்படின்னா சூப்பரா உங்களுக்கு கட்டி விழாம வரும். ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. பாய்.